டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வெறும் போர்டு வினிங் மட்டும்தான் கிடச்சிருக்கு நண்பா. ஏ போர்டில் 4, 9 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா 6ஆம் நம்பர் வருந்தோம் கொடுத்துருந்தோம். ஆனால் 6ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. ஆனால் ஏபியில் வந்து 65 கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து 63ன்னு போயிடுச்சு நண்பா. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு நான் காட்டுறேன். நான் ஏன் மார்க் பண்ணி காட்டுறேன்னா, ஒரு வேளை நான் மிஸ் பண்ணாலும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் காட்டுறேன். அதே மாதிரி பிசியில் 39ங்கிற நம்பர் விழுந்ததுக்கு அது ஒரு ரூட் இருக்குது நண்பா. அதையும் காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஒரு வேளை ஃப்யூச்சரில் நீங்கள் பார்த்து நீங்களே யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்றைக்கி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பர் கொடுத்துருந்தோம் நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில். அதில் வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டில் காலையிலே 8ஆம் நம்பர் வின்னிங் வந்திருந்தது. இந்த நம்பர் நான் டெய்லி கொடுக்குறேன் நண்பா. இது வந்து 10 நாளில் ஒரு 7 நாள் 8 நாள் கண்டிப்பாக வின்னிங் வந்திருக்கு. நான் பார்த்துட்டேன், அதனால தான் கொடுக்குறேன். இது ஒரு ஷோ வின்னிங் ஆனால் அதோடு நிறுத்திடுங்க. அதுக்கு அடுத்த நாள் நான் கொடுக்குற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண வேணாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம 1 மணி ஷோவில் பார்த்தீங்கன்னா 380, 385ங்கிற நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் இந்த இதே நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே 385ன்னு 6 மணி ஷோவில் விழுந்துருச்சு நண்பா. அது நல்ல வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு, 6 மணி ஷோவில் போயிடுச்சு. 6 மணி ஷோவில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8ஆம் நம்பர்னு வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணி ஏபியில் 5808 கொடுத்துருந்தேன். அது அப்படியே அந்த நம்பரை சி போர்டில் வச்சு 85ன்னு சொல்லி முடிச்சிருப்பான் நண்பா. மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நண்பா, சரிங்களா? இன்றைக்கி நம்ம எப்படி நம்பர் மிஸ் ஆச்சுன்னு காட்டிட்டு நம்ம இன்றைக்கி கெஸிங்கை பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா, வாங்க. சிம்பிளான ரூட்டு தான் நண்பா. நம்ம ஏ போர்டில் ஆல்ரெடி 6ஆம் நம்பர் எடுத்திருந்தோம், சரிங்களா? அந்த 6ஆம் நம்பரில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இந்த பாட்டை நிறைய டைம் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஏ போர்டு 5க்கு 5ங்களா? அதாவது நம்ம இந்த இடத்துல ஏ போர்டு 5 வச்சு இந்த இடத்துல ஏ போர்டுக்கு 5 வந்திருக்குங்களா? இந்த இடத்துல 5க்கு 5 இல்லைன்னா பி போர்டில் இந்த இடத்துல 0 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அந்த 8ஆம் நம்பர் இருந்த இடத்துல. ஆனால் பார்த்தீங்கன்னா 0 வந்து நகர்த்தி வச்சுருந்தான், சரிங்களா? அந்த அன்னைக்கு பி போர்டில் 0 கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து சி போர்டில் விழுந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு 5 வச்சுருந்தான் இல்லைங்களா? இந்த 5க்கு 5 வச்சு இந்த பி போர்டில் 8க்கு 8 அல்லது 3 வரணும். கரெக்டாக 3ஆம் நம்பர் வச்சு ஏபியில் 63ன்னு வச்சு முடிச்சிருப்பான் நம்பா. ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான், சரிங்களா? இதே மாதிரி வீக்லி சார்ட்டில் ஒரு ரூட் இருக்கு, காட்டுறேன் பாருங்கள். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 43 இருக்கும், சரிங்களா? இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 2 வாரம் கழித்து 34ன்னு சொல்லி வச்சுருப்பான், சரிங்களா? இதே நம்பர் கரெக்டாக 2 வாரம் கழித்து பிசியில் வரணும். அதே மாதிரி பிசியில் வந்து இன்றைக்கி 39ன்னு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி வச்சு இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு நண்பா, சரிங்களா? 639 இன்றைக்கி ரிசல்ட்டு மிஸ் ஆகிடுச்சு நண்பா. இதை நான் சரியாக நோட் பண்ணாமல் விட்டேன், இல்லைன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு 639 நண்பா, சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயிட்டு பார்த்தீங்கன்னா 632, சரிங்களா? அப்போ இந்த 632க்கு இங்கே சி போர்டுக்கு ஒரு 2ஆம் நம்பர் வெண்டிங்கில் இருக்குது, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டு நம்பர் பாருங்கள், 630 இந்த 632ங்கிற நம்பர் இங்கே எடுத்து வச்சுருந்தாங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து சி போர்டுக்கு வரணும் நண்பா நாளைக்கு, சரிங்களா? இதுக்கு இன்னொரு ரூட்டு இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி 42, சரிங்களா? அதே மாதிரி 2 நாள் தள்ளி இந்த ஒரு நம்பர் 52ன்னு சொல்லி விழுந்துருக்கும், சரிங்களா? அதே மாதிரி 2 நாள் தள்ளி இங்கே 62 அப்படின்னு சொல்லி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. பி போர்டில் வந்து ஒரு 6ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அந்த வீக்லி சார்ட்டில் அந்த ரூட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கிராஸ் பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாளைக்கு பிசிக்கு வந்து 62 ஸ்ட்ரெயிட்டாகவே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இது வீக்லி சார்ட் நண்பா. இந்த வீக்லி சார்ட்டில் இந்த 7ஆம் நம்பரை வந்து இங்கே நகர்த்தி வச்சுருப்பாங்க, சரிங்களா? இந்த 7ஆம் நம்பரை இங்கே நகர்த்தி வச்சதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டில் 56 அப்படி இல்லைன்னா இந்த கிராஸில் வந்து 66 வந்து ஏபிக்கு வரணும், சரிங்களா? அந்த ரிசல்ட் வந்து 637ன்னு வச்சுருப்பான், சரிங்களா? இந்த கிராஸ் பாருங்கள், 667 இருக்குங்களா? இந்த 667 வந்து 637ன்னு வச்சுருந்தா பி போர்டுக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது நண்பா, சரிங்களா? ஒரு வேளை இந்த
66 எடுத்து வைக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த 7ஆம் நம்பரை இங்கே நகர்த்தி வச்சுருந்தாங்கன்னா, இந்த 63ங்கிற 2 நம்பருமே இங்கேருந்து எடுக்காமல் இருந்தால் நாளைக்கு ஏபிக்கு வந்து ஒரு 66 இல்லைன்னா ஒரு 56 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, நோட் பண்ணிக்கங்க. அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். இது இயர்லி சார்ட் நண்பா. இயர்லி சார்ட்டில் பாருங்கள், இந்த 731ன்னு சொல்லி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரிசல்ட்டில் வந்திருக்கும் நண்பா. சரிங்களா, இந்த 731க்கு இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 735ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா, இந்த 735ஆம் நம்பர் வந்து 731ன்னு விழுந்திருந்தா சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் வரணும். அது அடுத்த வருஷம் வந்து சி போர்டுக்கு வந்திருக்கணும். ஆனால் வந்து அதை நவுத்தி பி போர்டில் வச்சுருப்பான். சரிங்களா, இதே மாதிரி காட்டுறேங்க. இந்த 731க்கு இந்த ஏ போர்டில் இருக்கிற 7ஆம் நம்பர் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரிசல்ட்டில் இந்த ஏ போர்டு வந்து 7ஆம் நம்பர் அப்படியே இறங்கியிருக்கும். சரிங்களா, இந்த ஏ போர்டில் 7ஆம் நம்பர் வந்ததுன்னா அப்படியே இந்த கிராஸ் 755 அப்படி இல்லைன்னா 735. சரிங்களா, இந்த கிராஸில் 3ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா, அந்த நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருங்கண்ணா, இந்த மேலே இருக்கிற 755ங்கிற நம்பர் வந்து 756 நீங்கள் விழுந்துருக்கு நண்பா. அப்படி இந்த 755 தான் இங்கே 756ன்னு கொடுத்துருந்தா சி போர்டுக்கு நாளைக்கு வந்து ஒரு 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நம்ம ஆல்ரெடி 2ஆம் நம்பர் பார்த்துருக்கோம். இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கிராஸ் பேட்டர்ன் பாருங்கள். இந்த கிராஸ் பேட்டர்ன் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகும் நண்பா. சரிங்களா, இங்கே 52ங்கிற நம்பரை வந்து இங்கே வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, 285ன்னு ஏசியில் 52ன்னு கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க உள் நம்பருக்கு. அதே மாதிரி இந்த 52 வந்து இந்த கிராஸில் அப்படியே இறக்கியிருப்பாங்க அடுத்த வருஷம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷமும் இந்த கிராஸில் 75ன்னு சொல்லி ஒரு இறக்கியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 75 இல்லைன்னா 57 52 இந்த மாதிரி நம்பர் வந்து பிசிக்கு வரணும் நண்பா. இந்த பேட்டர்ன் அப்படியே கிராஸில் வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு பிசியில் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா, இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா, நோட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் கொடுத்துருக்கு நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு பிசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5202 5707ங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. ஒரு வேளை திருப்பி வச்சாங்கன்னா இந்த 25 20 75 70 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 8 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. அதே மாதிரி கிராஸ் பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா, அதுபடி பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து ஒரு 62 67 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 66 65 56. அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு பேட்டர்னில் வந்து 2ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது நண்பா. அதுபடி பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்து ஒரு 2002 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்து 3 டிஜிட்டை பார்த்துடலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் நண்பா. சரிங்களா, 262 652 657 625 675 202. என் கணக்கு இந்த 6 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. சரிங்களா, நாளைக்கு வந்து டியர் கெஸிங்கும் வரும். அதில் ஒரு நல்ல வின்னிங் எடுத்துடலாம். அதே மாதிரி கேஎல்லுக்கு என் கணக்கு அதிகபட்சம் நாளைக்கு இந்த நம்பர் உழுவருக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, டியர் இப்போ 8 மணிக்கு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கொடுத்துருந்தேன். ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 2002 கொடுத்துருந்தேன் டியர் 8 மணிக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 07 ஏபியில் விழுந்துருச்சு நண்பா. 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னா வைங்க 203ன்னு கொடுத்துருந்தேன். அது ஒரு நம்பர் பவர் பண்ணி 073ன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருக்கு நண்பா. டியரில் மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு கட்டாயம் ஒரு வின்னிங் வரும் நண்பா டியர்லேயும். அதனால் டியர் கெஸிங் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. நீங்கள் ஈஸியாக போய் கெஸிங்கை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.